இங்க ஒரு வழியா சக்தி, பொன்னி, சண்முகம்லாம் சேர்ந்து சிவானி பாப்பாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அந்த வயசான பாட்டி அம்மாவும் இந்த மாதிரி சிவானி பாப்பா ரொம்ப மயக்கத்துல இருக்காங்கப்பா, தயவு செஞ்சு அந்த பொண்ணு கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதனால இங்க சண்முகமும் சிவானி பாப்பாவை தூக்கிட்டு ரொம்பவே வேகமா அங்க பச்சை மலை காட்ட விட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க பொண்ணியுமே காலையில இருந்து சரியா சாப்பிடாதனால ரொம்பவே டயர்டாகி அவங்களால நடக்க முடியாம போயிட்டு இருக்கு. அப்ப சக்தியுமே நான் அவங்க கூட வரேன் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கு ஆதரவா எங்க பொண்ணியை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுமே அடிச்சு பிடிச்சி இந்த பக்கம் டேரக்டா காருக்குமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் போற வழியில சிவானி பாப்பா மறுபடியும் எழுப்பி பாக்குறாங்க. ஆனா சிவானி பாப்பாவோட ஹெல்த்ல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இந்த பக்கம் டேரக்டா சந்திரசேகருக்குமே கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க சிவானி பாப்பாவை கண்டுபிடிச்சிட்டோம், பச்சைமலை காட்டுக்குள்ளதான் சிவானி பாப்பா இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டோன்னு இங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல சந்திரசேகரும் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, எங்க வந்துட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்லப்பா இந்த மாதிரி சிவானி பாப்பா மயக்கத்துல இருக்கா, அதனால அவள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு சந்திரசேகருமே ஆல்ரெடி பவானியுமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா, நானும் வீட்டுக்கு வந்து மாத்தி விடுறதுக்காக தான் வந்தேன், நாங்க வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா எங்க சந்திரசேகரமே ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்க பொண்ணுமே ரொம்ப டயர்டாகி இங்க கார்லயுமே மயக்கம் போட்டுறாங்க. அப்ப பொண்ணு பக்கத்துல உட்காந்துருக்க சக்தியுமே ஒருவேளை அவங்க தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் டைரக்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த பக்கம் சிவானிய சண்முகமும் கையில தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடுறாரு. அதே நேரம் சக்தியுமே வெளியில வந்துட்டு இங்க பொண்ணியை கூப்பிடுறாங்க. ஆனா பொண்ணுகிட்ட எந்த ஒரு சத்தமும் இல்ல. இதை பார்த்துட்டு பொண்ணியோட ஷோல்டர்ல கை வைக்கும் போது தான் தெரியுது பொண்ணுமே மயங்கிட்டாங்க அப்படிங்கிறது. உடனே இங்க பொண்ணு ஏத்துக்கிட்டு இங்க சக்தியுமே டைரக்டா உள்ள போறாங்க. அதே நேரத்துல இங்க 3 பேருக்குமே ட்ரீட்மெண்ட் நடக்குது. இங்க சக்தி, சண்முகம், சந்திரசேகர் இவங்க எல்லாருமே பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா நம்ம குடும்பத்துக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இந்த பக்கம் பொன்னியும் அதே நேரம் பவானி அப்புறம் சிவானி பாப்பாவும் நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க. அப்ப சக்தியுமே இதுக்கு மேல அந்த கிட்னாப்பர்ஸ் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த குழந்தை திருநவங்களை பிடிச்சாதான் அவங்க எதுக்காக இதை பண்ணாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால இங்க சக்தியுமே அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே டீட்டெயில்டா போலீஸுக்குமே கால் பண்ணி சொல்றாங்க. உடனே அவங்களுமே சரி கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த திருடங்க கண்டிப்பா வந்து அந்த பச்சைமலை காட்டுல தான் இருப்பாங்க, நான் ஆள் அனுப்பி நான் பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் சிவானி பாப்பாவை கடத்தினவங்களை பிடிக்கிறதுக்காக ஒரு தனிப்படை அமைச்சு டைரக்டா வந்து ஒரு 14 பேர் சேர்ந்து இந்த பக்கம் பச்சைமலை காட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிவானி பாப்பாவை கடத்தின அந்த கடத்தல்காரங்க 2 பேருமே இங்க என்ன பண்றதே தெரியாம தாசுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட தாசுமே முட்டா பசங்களா, உங்களை நம்பி இந்த விஷயத்த பண்ணதுக்கு என்ன நான் செருப்பாலே அடிச்சுக்கணும்டா, ஏன்டா இப்படி பண்ணீங்க, இந்த மாதிரி கைக்கு வந்த குழந்தை இப்படி தப்ப விட்டுட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த கடத்தல்காரங்களும் இங்க பாரு தாசு, ஏதோ தெரியாம நடந்து போச்சு, இப்ப எப்படி இந்த விஷயத்துல தப்பிக்கிறதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே தாசுமே நல்ல வேலை இந்த விஷயத்தை பத்தி நான் சுந்தர்ட்ட பேசல, பேசியிருந்தேன்னா நான் செத்து இருப்பேன், சொல்லப்போனா நான் தான் குழந்தை திரு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன தேடி வந்து என்ன முடிச்சிருப்பாங்க. நான் சொல்ற வரைக்கும் நீங்க அந்த காட்டை விட்டு வராதிங்க, இப்போதைக்கு அந்த காட்டுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்த பார்த்து பதுங்கிருங்க, கரெக்டா ஒரு 2-3 நாள் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் சொல்றேன், அப்புறம் நீங்க வெளியில வந்துருங்க, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னா அந்த கடத்தல்காரங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சைமலை காட்டுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் சக்தி கொடுத்த துப்புனால இந்த பக்கம் போலீஸ்காரங்களும் டைரக்டா இந்த கடத்தல்காரங்களை தேடி அந்த பச்சைமலை காட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் போய் தேடி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா இவங்க 2 பேருமே அங்க இருந்து போலீஸை பார்த்த உடனே அடிச்சு பிடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இங்க போலீஸா இவங்களை பார்த்து துரத்த கிடையாது, இவங்களே போலீஸை பார்த்தோன்னா பயந்து ஓடுறத பார்த்துட்டு அவங்களுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க தான் அந்த குழந்தை திருடினவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பிடிச்சிட்டு டைரக்டா எங்க சிட்டிக்குள்ளேயும் கொண்டு வந்துடுறாங்க. உள்ள கொண்டு வந்து சும்மா ஸ்டேஷன்ல போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இங்க எல்லாருமே இன்னும் விட்டுருங்க, நான் இந்த மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன்களும் வளர ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்க டைரக்டா அந்த போலீஸ்காரரும் இங்க சக்திக்கு கால் பண்ணி சார் இங்க பாருங்க, உங்க குழந்தை கடத்தின அந்த 2 கடத்தல்காரங்களையும் பிடிச்சிட்டேன், அவங்களை நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம், நீங்க நேரில் வந்தீங்க அப்படின்னா நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னா சக்தியும் சண்முகமும் முதல்ல என் குடும்பத்தோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்பவுமே கோபத்தோட அவங்களுமே டைரக்டா இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இங்க வந்துட்டு அந்த கடத்தல்காரங்க கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இந்த மாதிரி தாசன் ஒருத்தர் தான் என்ன கடத்த வச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவனுங்க சக்தியுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தாசா, இந்த பேரை நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேனே, ஆமா பொண்ணு கூட சொன்னாங்கல்ல இந்த மாதிரி சுந்தர் ஒருத்தர் கூட தொடர்பு வச்சிருக்காங்க, அந்த பொண்ணோட அண்ணன் பேர் வந்து தாசன் சொல்லிட்டு இருந்தாங்களே, சரி ஓகே அப்ப இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாசா தான் இருக்கணும், முதல்ல அவர் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இங்க தாஸ் இருக்கிற இடத்தையும் கேட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுமே வழி தாங்க முடியாம நாங்க எல்லா உண்மையும் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போலீஸ்காரங்க கிட்ட தாஸ் இருக்கிற இடம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இது கிட்டோன சக்தி, சண்முகம் அப்புறம் 2 போலீஸ்காரங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து இங்க தாசை தேடி போயிட்டு இருக்காங்க. அவங்க டைரக்டா தாசை தேடி போயிட்டு இங்க தாசோட வீட்டு கதவையும் தட்டுறாங்க. இப்ப இங்க எப்பவும் போல ஸ்வேதாவும் வந்து ரெகுலரா கதவை திறக்கிறாங்க. ஆனா வெளியில இங்க சக்தி, சண்முகம், போலீஸ்லாம் வந்து நிக்கிறத பார்த்துட்டு அவங்களுமே அப்படியே ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுறாங்க. அதே நேரத்துல தாசுமே யார் வந்திருக்கா ஸ்வேதா, எதுக்காக ரொம்ப நேரம் கதவை திறந்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டே தாஸ் வெளியில வரும்போது கரெக்டா இங்க சக்தியுமே பாத்துறாங்க. சக்தியுமே இருந்த கோவத்துல இங்க வேகமா பாஞ்சு தாசோட சட்டையை பிடிச்சி சும்மா பலார்னு கணத்துல போட்டு சும்மா வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க போலீஸ்காரங்களும் தம்பி ரொம்ப கோவப்படாதீங்க, இங்க பாருங்க அவர் தான் குழந்தைய கடத்தினாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, நம்ம எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சுக்கலாம், அங்க போய் இவரை வச்சு வெளுக்கிற வெளுல எதுக்காக இவன் கடத்தினா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே
எல்லாமே வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாஸ் ஸ்வேதாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டு டேரக்டா ஸ்டேஷனுக்கு போய் கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இங்க தாசை கட்டி போட்டு சும்மா விழுவிழுன்னு வெளுக்குறாங்க. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு குழந்தையை கடத்தி பணம் பறிக்க ட்ரை பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்குறாங்க. அதே நேரத்துல இங்க ஸ்வேதாவுமே ரொம்பவே பயந்துட்டு இங்க பாருங்க தயவு செஞ்சு என்னோட ஹஸ்பண்ட் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாஸுக்காக இங்க போலீஸ்காரங்க காலில் விழுந்து கதறாங்க. இதை பார்த்த சக்தியுமே என்னது உன் ஹஸ்பண்டா என்ன சொல்ற, இது உன்னோட அண்ணன் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ எங்க ஸ்வேதாவுமே பயங்கரமா அழுதுட்டு இல்ல இவர் அண்ணன் கிடையாது, இவர் என்னோட ஹஸ்பண்டு, சொல்ல போனா நாங்க இந்த மாதிரி பணத்தை ஏமாத்தி வாங்குவோம். ஆனா இந்த முக்கியமான இந்த விஷயத்துக்கான காரணமே சுந்தர் தான். சுந்தர் தான் வந்து என்ன இந்த மாதிரி பாட வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்தினாரு. அதுக்காக தான் அவரை பழி வாங்குறதுக்காக அவர்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்காக தான் நாங்க இதை பண்ணோம். அப்ப கூட நாங்க சுந்தர்கிட்ட கேட்ட பணத்தை அவர் தர முடியாதுன்னு எங்களை மிரட்டிட்டாரு. அதனாலதான் நாங்க கோவப்பட்டு இந்த மாதிரி அவரோட குழந்தைய கடத்துற மாதிரி ஆயிடுச்சு. நாங்க பண்ண தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஸ்வேதாவுமே கதர்னு கதறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சக்தி சண்முகத்துக்கு பயங்கரமா கோபம் வருது சுந்தர் மேல. சொல்லப்போனா இவ்வளவு நாளா நல்லவன் வேஷம் போட்டு எங்க வீட்டுல இருந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு கடைசியில ஒண்ணுமே தெரியாத பொண்ணு மேல இங்க எல்லா பழையும் இழுத்து போட்டாரு, இவர் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் சக்தியும் சேர்ந்துட்டு ரொம்பவுமே கோபத்தோட இங்க சுந்தர சேட்டி டேரக்டா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போன உடனே பவானி பக்கத்துல உட்காந்து இருக்க சுந்தர பார்த்துட்டு ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சுந்தர் அங்க இருந்து தனியா கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போயிட்டு இதை பத்தியுமே யோசிக்காம சக்தியுமே சுந்தரோட கணத்துல பலான்னு ஒரு அறை விடுறாரு. விட்டது மட்டும் இல்லாம உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என் அக்காவுக்கு துரோகம் பண்ண, நீ பண்ண விஷயத்தினாலதான் இன்னைக்கு சிவானி பாப்பாவை கடத்தி இந்த மாதிரி இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு வந்திருக்கு, நீ பண்ண தப்பு தான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி இங்க சுந்தர போட்டு சண்முகமும் சக்தியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து சந்திரசேகரும் என்னப்பா பண்றீங்க, எதுக்காக மாப்பிள்ளை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தடுக்க வராரு. அவர்கிட்டமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இவங்களுமே சுந்தர் ரொம்ப கெட்டவன்பா, உண்மையிலுமே அவர் உண்மையிலுமே ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, பொன்னி சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டது மட்டும் இல்லாம இதுக்காக சிவானி பாப்பாவை கடத்தினதும் அந்த தாஸ் தான், அவன் தான் சுந்தர் கிட்ட பணம் புடுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவனுங்க சந்திரசேகர் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு என்ன மாப்பிள்ள உங்களுக்கு இது வரைக்கும் நாங்க ஏதாவது குறை வச்சிருக்கோமா, எதுக்காக இந்த மாதிரி இங்க பொண்ணுக்கு நீங்க துரோகம் பண்ணீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க பண்ண விஷயம் இன்னைக்கு அந்த குழந்தையோட உயிர் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்குமே, இப்படி தப்பா நீங்க பண்ணது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுந்தர் கிட்டமே கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க சிவானி பாப்பாவும் கண்ணு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. இது கேட்டவொன்னே சந்திரசேகர் சக்தி சண்முகம் எல்லாருமே இந்த பக்கம் சிவானி பாப்பாவை பார்க்க போறாங்க. அதே நேரத்துல பவானியுமே கண்ணு முடிச்சிடுறாங்க. தன்னோட பொண்ணு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இங்க பவானியுமே இங்க சிவானி பாப்பாவை போய் கட்டி பிடிச்சி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க பொண்ணுமே இன்னுமே கண்ணு முடிக்கல. சொல்லப்போனா அவங்க பயங்கரமா எனர்ஜி எல்லாம் இழந்து பயங்கரமா அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சுந்தருமே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு அன்பான குடும்பத்தை ஏமாத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து அழுதுகிட்டு இங்க பவானியோட காலில் விழுந்து என்னை மன்னிச்சிரு பவானி, இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு காரணம் நான் பண்ண தப்புனாலதான் இந்த மாதிரி நம்ம குழந்தைய யாரோ கடத்திட்டாங்க, அது மட்டும் இல்லாம நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் பவானி கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கிட்ட பவானியுமே பயங்கரமா கண்கலங்கி தன்னோட பொண்ணையுமே கையில வச்சிட்டு இருக்காங்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, இதுக்கு மேல இப்படி பண்ண மாட்டேன், அது மட்டும் இல்லாம பொன்னி மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது, நான் பிரீத்தியோட கல்யாணத்தை கெடுத்தது கூட நான் தான், நானும் மூர்த்தி மாமாவும் வெண்ணிலாக்காக தான் இதை பண்ணணும், எல்லா தப்பும் என்னதுதான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நானே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன், இதுக்கு மேல என்னால என் குழந்தைக்கும் உனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இங்க பவானியோட காலை பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் ஜெயாக்குமே நம்ம பொண்ணியை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம் அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்களுமே மயங்கி இருக்க பொண்ணுக்கு பக்கத்துல போயிட்டு என்ன மன்னிச்சிரு பொண்ணி, நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியோட தலையை கோதி கொடுத்துட்டு பயங்கரமா கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா இங்க ஜெயாவோட கண்ணீருமே பொண்ணியோட கையில விழுறப்போ அவங்களுமே கண்ணை முடிச்சு பாக்குறாங்க. உண்மையை சொல்ல போனா இப்ப பொன்னி எப்பவுமே அவங்க சொன்ன வார்த்தையை மீறினது கிடையாது. இந்த மாதிரி எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொன்னி இந்த வீட்டுல இருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியல.